உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். 2 பொருட்கள் பொதுவாக நமக்கு தேவையா குப்பையாக போடக்கூடிய 2 பொருட்கள். ஆனால் அந்த 2 பொருட்களும் ஒன்றாக சேரும்போது இன்றைக்கு மருத்துவ உலகத்திற்கே சவாலாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கிறத பார்க்கணும். ஆயுர்வேதத்துடைய அடிப்படை தூண்கள் உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம். உணவே மருந்துங்கிற அடிப்படையில் உணவை கொண்டு உணவாக பயன்படுத்தக்கூடிய பழங்களை கொண்டு பழங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகளை கொண்டு இலைகளை கொண்டு செடிகளை கொண்டு வேர்களை கொண்டு கிழங்குகளை கொண்டு உடலில் ஏற்படுகின்ற நோய்களை எவ்வாறு நாம் தீர்க்க உதவுகிறது, எவ்வாறு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம், ஆரோக்கிய பெருவாழ்வுக்கு இவை எவ்வாறு உணவாக பயன்படுத்தும் போது பயன்படுகிறது அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். இந்த வகையில் புளியங்கொட்டை தோலும் மாதுளை பழத்தோலும் சேர்ந்த ஒரு கலவை. புளியங்கொட்டை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெரும்பாலும் புளியை எடுத்துகிட்டு அந்த கொட்டையை தூக்கி குப்பையில் போட்டுருவோம். மாதுளை பழத்துக்கும் அதே தான். உள்ளே இருக்கக்கூடிய மாதுளை முத்துக்களை நாம் எடுத்த பிறகு வெளியே இருக்கக்கூடிய தோலை பெரும்பாலும் குப்பையில் இட்டு விடுவோம். ஆனால் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்த பிறகு நிச்சயமாக புளியங்கொட்டையையும் மாதுளை தோலையும் வீட்டிலிருந்து வெளியில் போட மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன காரணம்னா 2 கிராம் அளவுக்கு புளியங்கொட்டை அந்த அரைத்து எடுத்த சூரணத்தையும் 2 கிராம் அளவுக்கு மாதுளை தோல் உலர வைத்து அரைத்து எடுத்த சூரணத்தையும் சிறிதளவு வெந்நீர் அல்லது சிறிதளவு மோருடன் கலந்து சாப்பிடும்போது இன்றைக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரை ஒரு தண்ணீர் குடித்தால் கூட உடனே மலம் வருவது போல உணர்வு ஏற்பட்டு கழிப்பறையை நோக்கி ஓடுகின்ற சூழலில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். 5 நோய்கள். சீலியாக் நோயின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற வயிற்று வலி, மல கழிதல் நோய், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய பெருங்குடல் எரிச்சலால் அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய நோய், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் அழற்சி நோயின்னு சொல்லக்கூடிய நோய், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் ரணமாக மாறிப்போய் வெறும் மலமாக மட்டுமல்ல அது கூட சீழும் இரத்தமும் கலந்து போய் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மோசமாக இருக்கக்கூடிய அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சார்ந்த நோய். இவை எதுவும் இல்லாமல் சாதாரண உணவில் இருக்கக்கூடிய தொற்று வயிற்றில் இருக்கக்கூடிய நமக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை அழித்து நமக்கு சிரமத்தை உருவாக்குகின்ற அந்த வகையான ஒரு டிசென்ட்ரி அல்லது டயேரியா சார்ந்த நோயின்னு சொல்லக்கூடிய இந்த 5 வகையான வயிற்றுப்போக்கால் நம்மை சிரமப்படுத்துகின்ற நோய்களுக்கும் இந்த புளியங்கொட்டையும் மாதுளை தோரும் சேர்ந்த தேநீர் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். கிராமங்களில் இன்றைக்கி கூட பார்க்கலாம், மாதுளை பழம் கிடைப்பதற்கு அரிதான பழமாக இருந்தாலும் கூட அந்த தோலை எடுத்து நன்றாக உலரச் செய்து அந்த தோலை நன்றாக அரைத்து பொடியாக எடுத்து துணியில் போட்டு சலித்து டப்பாவில் வச்சுருப்பாங்க. வீட்டில் யாருக்காவது வயிறு கழியுது இல்லை குழந்தைகளுக்கு வயிறு சிரமங்கள் ஏற்படுதுன்னா உடனே ஒரு அரை தேக்கரண்டி எடுத்து பசு வெண்ணெயிலோ நெய்யிலோ கலந்து அல்லது பெரியவர்களாக இருக்கும்போது மோரில் கலந்து 3 நாட்களுக்கு கொடுப்பாங்க. எவ்வளவு உணவு பாய்சனால் ஏற்பட்ட கழிசலாக இருந்தாலும் உடலுடைய உஷ்ணத்தால், பித்தத்தால், தொற்றால் மற்றும் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மலமிளக்கி கூடுதலாக ஏற்பட்டு பெருங்குடலை மீண்டும் மீண்டும் அகற்றி செய்து உருவாகக்கூடிய கழிவு நோய்கள் அனைத்துமே தீர்ந்து போய்விடுவதை பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மலச்சிக்கலால் அவதிப்படுகின்றவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு 100 பேர் இருந்தாலும் பேதியினால் அவதிப்படுபவர்கள் இன்னும் 100 பேர் இருக்கிறத பார்க்குறோம். பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய சின்ன வயசிலே மிகப்பெரிய நிலையை அடைந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேரை நான் பார்க்குறேன். அவர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு போகும்போது அதில் ஏற்படுகின்ற மன அழுத்தத்தினாலேயோ வாழ்வியல் முறையினாலேயோ அல்லது தூங்க முடியாமல் இருக்கக்கூடிய சிரமங்களாலேயோ மிகுந்த அவதிக்கு உள்ளாகி அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வயிறு சார்ந்த கழிவாக அது மாறி என்ன மருந்துகள் சாப்பிட்டாலும் மாத்திரைகள் சாப்பிட்டாலும் கழிவுகளை வெளியேற்ற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு சிரமப்பட்டு கடைசியில் ஐபிஎஸ் மற்றும் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் நோய்க்கு உள்ளாகி பதவியை விட்டே வேலையை விட்டே வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் நான் பார்க்குறேன். உங்களுக்கு பெரிய மருந்துகள் ஒன்றும் அவசியம் இல்லை. மாதுளை தோலும் புளியங்கொட்டையுமே உங்களுக்கு போதுங்கிறது தான் இதில் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு சீதபேதின்னு சொல்லுவோம். காலையில் எழுந்து மலம் கழிக்கும்போது மலம் கருப்பாக, சிவப்பாக, வெள்ளையாக, மலமாக இல்லாமல் ஏதோ உடலில் இருக்கக்கூடிய மியூக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய சளி உடலிலிருந்து வெளியேறுகின்ற ஒரு நிகழ்வுக்கு தான் சீதபேதின்னு பேர்.
பொதுவாக பேதியாக இருக்கும்போது நீராக வெளியேறக்கூடியது சீதபேதியாக இருக்கும்போது நீராக வெளியேறாமல் வெறும் கழிவாக, அதாவது சளி போன்று வெளியேறக்கூடிய நிகழ்வாக இருக்கும். ரொம்ப மலம் வருவது போல் கடுமையான வயிறு முறுக்கி வலி எடுக்கும். மலம் வருதுன்னு கழிப்பறைக்கு நம்ம போனோம்னா அந்த இடத்துல வெறும் சீதபேதியாக ஒரு துளி வயிற்றை விட்டு வெளியேறும். சரி, மலம் கழிந்து முடித்து விட்டதுன்னு வந்தோன்னா திருப்பி 20 நிமிடத்தில் இதே வலி எடுத்து திருப்பி கழிப்பறைக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு நாள் நடந்தால் பரவாயில்ல, தினசரி 5 முறை 10 முறை நடந்து வயிறு இளைத்து போய் உடல் இளைத்து போய் ஒரு புற்றுநோய் தான் ஏற்பட்டு விட்டதோங்கிற அளவுக்கு பயத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு உடலிலும் செயல்பாடுகளிலும் உடலுடைய பலத்திலும் மனதுடைய பலத்திலும் பெரிய நோயாக மாறி இருக்கக்கூடிய நோய் தான் இந்த சீதபேதி நோயின்னு சொல்லுவோம். அந்த காலத்தெல்லாம் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு 50 வருடங்களுக்கு முன்பெல்லாம் இந்த சீதபேதி நோய் ஏற்பட்டு அதோடைய வெளிப்பாடு அதிகமாகி போயே உயிரிழப்புகள் கூட இழந்து விடுவதை பார்க்க முடியும். என்னுடைய தாத்தா 40 வயதில் இறந்தார். என்னுடைய தாத்தாவுடைய அப்பா 30 வயதிலே வயிற்றுப்போக்கினால் இறந்தார்கள் அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுவோம். அந்த காலத்தெல்லாம் இந்த வயிற்றுப்போக்கு நோய் ஏற்படும் போது, சீதபேதி நோய் ஏற்படும் போது மிகப்பெரிய அளவில் இயற்கை மருத்துவம் சார்ந்த சிகிச்சையில் இருந்தால் காப்பாற்றப்படலாம், இல்லைன்னா உயிரிழப்புங்கிறது தவிர்க்க முடியாமல் இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் 1920 47 வரையிலும் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சீதபேதி நோயை நிறைய குழந்தைகளுக்கு உயிரிழப்பை ஏற்பட்டு விட்டதை நம்ம பார்க்குறோம். வாயு பொறுமல், பொதுவாக வயிறு அப்படிங்கிறது உணரக்கூடாத உணர முடியாத ஒரு இடமாக இருக்கணும். நீங்கள் ஒரு 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா லேசாக ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய வயிற்றில் ஒரு கனமான சூழலை உணரலாம். எப்போ அந்த உணவு வயிற்றில் நொதிக்கப்பட்டு சிறுகுடலுக்குள் செலுத்தப்படுகிறதோ வயிறை நாம் உணரவே கூடாது. ஆனால் அதுக்கு மேலே நம்ம வயிறை உணர்றோம்னாலே நம்மளுடைய வயிறுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாகவே இருந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ வயிற்றுடைய ஆரோக்கியம், வயிற்றுடைய இயக்கம், குடலுடைய அலை இயக்கம்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயமும் நம்முடைய தொப்பை விழாமல் இருப்பதற்கும் வயிறு உப்புசம் ஆகாமல் இருப்பதற்கும் ரொம்ப முக்கியமானது. ஏப்பம் உடலில் எவ்வளவு முக்கியமோ அதே போல் உடலிலிருந்து வெளியேறக்கூடிய காற்று, அபான வாயுன்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய கழிவு வெளியேறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் சரியாக நடக்கிறது அப்படின்னு வரும்போது, இது ரெண்டும் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடலில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த வாயு பொறுமல்னு சொல்லக்கூடிய இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றாமல் விடும்போது, வெளியேற்ற முடியாமல் குடலுடைய அலைய இயக்கம் தளர்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது நமக்கு வயிறு ஏதோ கனமான மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கே பயம் வரும். ஐயோ, காலையில் 2 இட்லி சாப்பிட்டா மத்தியானம் சாப்பிட மாட்டோம், ராத்திரி தான் பசிக்கும், பசிக்கும்போது மீண்டும் 2 இட்லி சாப்பிட்டா வயிறு நிரம்பிடும். பசிக்கணும் சாப்பிட்ணுங்கிற ஆசை இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாத நிலைமையில் நம்ம கஷ்டப்பட்டுட்ருப்போம். இந்த கஷ்டத்தை நீக்கி வாயுவினால் அடைபட்டு இருக்கக்கூடிய, அதாவது ஒரு டியூப் மாதிரி வயிற்றில் அங்கங்கே வாதம் பிளாக்காக இருக்கும்போது, பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய குடலுடைய அலை இயக்கம் தளர்ந்து போயிருக்கும்போது அந்த தளர்வை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புளியங்கொட்டையும் மாதுளை தோல் சூரணமும் தான். 2 கிராம் புளியங்கொட்டை சூரணம், 2 கிராம் மாதுளை தோல் சூரணம், ஒரு 300 மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பும் மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பும் நான் சாப்பிடும்போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் நன்றாக வெளியே போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும். மூத்திரத்தாரையில் ஏற்படுகின்ற புண்கள்னு சொல்லுவோம். தொற்றின் காரணமாகவோ அல்லது நேரடியாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பித்த மிகுதியின் காரணமாகவோ அல்லது பால்வினை நோயின் காரணமாகவோ மூத்திரத்தாரை முழுவதுமே புண்ணாக மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலை நிறைய இடங்களில் இருக்கிறத பார்க்குறோம். என்ன முயற்சி செய்தாலும் எப்படி முயற்சி செய்தாலுமே இந்த புண்களுடைய நிலையின் காரணமாக உடலில் ஏற்படுகின்ற பாதிப்புகளில் சிறுநீர் கழிக்கும்போது அந்த சிறுநீர் வெளிவருகின்ற பாதை முழுவதுமே 1000 ஊசிகளை வைத்து குத்துவது போல ஏற்படுகின்ற வலியும் புண்ணும் ஆறாத நிலையில் இருக்கும்போது, அதே போல் அந்த புண்களிலிருந்து வழிகின்ற திரவங்களும் கடுமையான துர்நாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கழிவாக இருக்கும்போது வெளியில் போவதற்கே நிறைய பேருக்கு கூச்சம் ஏற்பட்டுவிடும். ஸோ அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த புண்களை ஆற்றுவதற்கு என்னதான் உட்புறமாக மருந்துகள் சாப்பிட்டாலும் சரி, அந்த உட்புறம் சாப்பிடுகின்ற மருந்துகள் பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளாக இருந்தால் நோய் முற்றிக்கொண்டே போவதை பார்க்க முடியும். பித்தத்தை குறைத்து நீர்த்தாரையில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றி அந்த புண்களிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த தேவையற்று வெளிவரக்கூடிய நீர்த்தன்மையை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த புளியங்கொட்டை மற்றும் மாதுளை ஓடு
தோல் அல்லது அதோடைய சூரணம் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். 2 கிராம் அளவுக்கு மாதுளை ஓடுடைய சூரணம், 2 கிராம் அளவுக்கு புளியங்கொட்டையுடைய சூரணம் 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுக்கும்போது ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக பார்க்க முடியும். இன்றைக்கு வெள்ளைப்படுதல் நோய்ங்கிறது பெண்களுக்கான மிகப்பெரிய நோயாக இருக்கிறத பார்க்கிறோம். வெட்டை நோய், வெட்டை, முற்றினால் கட்டைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வெள்ளைப்படுதல் நோய் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். வெள்ளைப்படுதலை குறைப்பதற்கும் குணமாக்குவதற்கும் நிறைய சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டு கூட நிறைய பெண்கள் இன்றைக்கு நான் பார்க்குறேன், இந்த நோய் குணமாகாமல் உடல் பொலிவை இழந்து உடல் பலவீனத்தோடு உடல் வலியோடு வேதனையோடு இருக்கக்கூடிய நிலைங்கிறது இன்றைக்கு தவிர்க்க முடியாத நிலைன்னு எண்ணிக்கொண்டு சிரமத்தில் இருப்பதை பார்க்கிறோம். இந்த வெள்ளைப்படுதல் நோயினாலே ஏற்படுகின்ற தொற்று கணவனிலிருந்து மனைவிக்கும், மனைவியிடமிருந்து கணவனுக்கும் மாறி மாறி தொற்றுக்களை உருவாக்கி அவர்களுடைய வாழ்க்கையையே கேள்விக்குரியதாக மாற்றி விடுவதையும் பார்க்கிறோம். அப்போ இந்த வெள்ளைப்படுதலுக்கு என்னதான் மருந்துகள் எடுத்தாலும் குணமாகாமல் இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதலுக்கு வெள்ளைப்படுதல் போலவே சிகப்பாக வெள்ளைப்படுவது, மஞ்சளாக வெள்ளைப்படுவது, கடுமையான துர்நாற்றத்தோடு வெள்ளைப்படுவது போன்ற சிரமங்கள் நிறைய பேரை பாடாய்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். அப்போ இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும். இது சார்ந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வுக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த புளியங்கொட்டை மற்றும் மாதுளை பழத்தோல் கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு ஜீரணத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், உஷ்ணத்தால் ஏற்படுகின்ற வாந்தி மற்றும் பேதி, சீதபேதி, வயிற்றில் ஏற்படுகின்ற பொறுமல்கள், மூத்திரத்தாரையில் ஏற்படுகின்ற விரணம் மற்றும் புண்கள், மூத்திரத்தாரையில் ஏற்படுகின்ற அழற்சி நோய்கள், நீர் கடுப்பு, வெள்ளைப்படுதல், இந்த எல்லா விதமான நோய்களுக்கும் விதவிதமாக ஏற்படுகின்ற தேவையற்ற கழிசல்னு சொல்லக்கூடிய டிசென்ட்ரி மற்றும் டயேரியா சார்ந்த நோய்களுக்கும் இந்த புளியங்கொட்டை தோல் மற்றும் மாதுளை ஓடு தீநீர் ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. இதை ஒரு மருந்தாக அல்லாமல் ஒரு மூலிகை தீநீராக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.